சுவைமிகு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கவிதையை பத்தி பார்க்க போறோம். நான் படிச்சேன். நான் உங்களுக்கு திருப்பி அத வாசிச்சு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. நீங்க இப்பதான் புதுசா நம்மளோட சேனல் பார்க்குறீங்க, இந்த வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்ப நம்ம அந்த கவிதை என்னன்றத பார்க்கலாம். நீதி அப்படிங்கிற தலைப்புல இந்த கவிதை எழுதப்பட்டிருக்கு. சட்டம் என்னும் மேற்கூரையிலே பட்டப்படிப்பு படித்துவிட்டு பணத்திற்காக அநீதியை அடக்கமாக்கி நீதிமன்றத்திலே நினைவாக காந்தி படம் ஏற்றிவிட்டு அநீதியை வழங்குகின்றார். சட்டம் என்னும் மேற்கூரையிலே பட்டப்படிப்பு படித்துவிட்டு பணத்திற்காக அநீதியை அடக்கமாக்கி நீதிமன்றத்திலே நினைவாக காந்தி படம் ஏற்றிவிட்டு அநீதியை வழங்குகின்றனர். ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதி, ஏழ்மையை காலடியில் போட்டு நீதியை தனது கையிலே ஏற்றுக்கொண்ட சமுதாயம், நீதியை சிறை வைத்து சட்டத்தை சங்கிலியில் இட்டு இறுக்கிக் கொண்ட சமுதாயம். பணத்தால் நீதி முக்காடு இட்டு மறைகிறதே, அதனால்தான் அந்த அரை நிர்வாண பக்கிரி கூட நீதிபதிக்கு பின்னாலேயே நின்று கொண்டாரோ என்று இந்த காலத்துல நீதி வழங்கும் நீதிபதிகளை பற்றியும் மற்ற ஒரு ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது பாரபட்சத்தோட தான் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத ரொம்ப அழகா இந்த கவிதையில சொல்லியிருக்காங்க. இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க இந்த கவிதையை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.